வர செப்டம்பர் 9ஆம் தேதியில இருந்து நம்ம இந்திய அணி UAEல கிட்டத்தட்ட 8 டீம்கள் விளையாடக்கூடிய ஆசிய கோப்பை ஆட்டங்களை விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஏஷியா கப்பில் நம்ம இந்தியன் டீமின் ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறது தற்போது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ரிஷப் பண்ட் இன்ஜூரில் இருக்கார். சுப்மன் கில் அவரை துணை கேப்டனாக வேற நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி BCCI முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூரியவன்ஷி வைபவ் அவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு BCCI கிட்ட. ஸோ ஓவராலாக நம்ம இந்தியன் டீமின் பிளேயிங் 11 அதையும் தாண்டி 15 பிளேயர்கள் கொண்ட ஸ்குவாட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் விவாதம் கேள்விக்குறி எல்லார்கிட்டையுமே எழும்பியிருக்கு. ஸோ அந்த வகையில் தற்போது விளையாட போகிற நம்ம இந்தியன் டீம் அணியின் அந்த 15 பிளேயர்கள் கொண்ட உத்தேச ஸ்குவாட் தற்போது நேற்று BCCI தரப்பு கிட்ட இருந்து வெளியாயிருக்கு. ஸோ அந்த 15 பிளேயர்களில் ஃபர்ஸ்ட் SSV ஜெய்ஸ்வால், இரண்டாவதா அபிஷேக் சர்மா, மூன்றாவதா சஞ்சு சாம்சன், நான்காவதா KL ராகுல், அஞ்சாவதா ஹர்திக் பாண்டியா, ஆறாவதா சிவம் துபே, ஏழாவதா ஸ்ரேஷ் ஐயர், எட்டாவது பிளேயராக அக்ஷர் பட்டேல், ஒன்பதாவது பிளேயராக நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர், 10வது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங், 11வது பிளேயரா பும்ரா, 12வது பிளேயரா முகமது சிராஜ், 12வது பிளேயரா குல்தீப் யாதவ், கடைசி 14வது பிளேயராக இன்னொரு அதிரடியான நம்ம தமிழக பிளேயர் ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்க எல்லாருக்குமே கேப்டனாக சூரியகுமார் யாதவ் கடைசியாக 15வது பிளேயராக. இப்படி இருக்க இந்த உத்தேச பிளேயர்கள் 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாட் தான் தற்போது BCCI அவங்க முதற்கட்டமாக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் அவரும் இல்லை, அதே போல் சுப்மன் கில் அவரும் இல்லை. சூரியகுமார் யாதவ் அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, எனக்கு சூரியவன்ஷி வைபவ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா வைபவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு பிளேயராக வரத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பிளேயரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சர்வதேச ஆட்டத்தில் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. கண்டிப்பாக வைபவ் எனக்கு T20 ஃபார்மேட்டில் இந்தியன் டீமில் தேவை அப்படின்னு ஒத்த கால நிற்கிறாரு சூரியகுமார். ஆனால் துணை கேப்டனுக்கான லிஸ்ட்டில் சுப்மன் கில் அவரை T20 ஃபார்மேட்டில் இறக்கி விடுறதுக்கு தற்போது BCCI அவங்க முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் முதற்கட்டமாக ரெடியாக இருக்க இந்த 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாடை அஃபிஷியலான ஸ்குவாடாக அறிவிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல இன்னமும் பார்த்தீங்கன்னா லேட் தாமதம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாட் போதுமா நம்ம இந்தியா ஆசிய கோப்பை அந்த T20 கப்பை ஜெயிக்கிறதுக்கு? அதே போல் கில் அவர் உள்ளே வரணுமா, இல்லை சூரியவன்ஷி வைபவ் அவர் உள்ளே வரணுமா அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.